தயாரிப்பாளராக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம், நிறைய படத்துக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்குது. அந்த உழைப்புகள்லாம் தெரியாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் எவ்வளவு பிரச்சனைகின்றதை ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். சினிமாவே யார் கையில் இருக்குன்னே தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. படம் எடுக்கிறது கஷ்டம், படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதை வியாபார ரீதியாகவே அதை வெற்றி அடைகிறது அதை விட பெரிய கஷ்டங்கள் நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயனார் அவர்கள் 2-3 ஃபங்க்ஷனில் அவர் பார்த்துருக்கேன். இந்த படத்தை அவர் எடுத்து திரையரங்கு கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து தைரியமாக வந்து இந்த படத்துக்கு நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதினால் மட்டுமே சினிமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் புதுசாக வரதுனால்தான். பல லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, சினிமாவையே நம்பியிருக்கக்கூடிய எவ்வளோ ரசிகர்கள் இன்றைக்கி படங்கள் வந்து போயிட்டே இருக்குதுன்னா காரணங்கள்னால் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையோடு தைரியோடு வந்து படம் எடுப்பதற்கு அவங்களும் சப்போர்ட் இருப்பதனால்தான் இந்த சினிமா இப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, நம்மளும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த டைரக்டர் வந்து அவதார் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு தான் ஃபோனில் பேசினார். முதல் படத்தினுடைய டைரக்டரையே ஒரு இயக்குனர் பாராட்டுறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் திடீர்னு கூட நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுதான் ஒரு விழாவினுடைய சிறப்பு. இப்படி இந்த வழி இப்படி சொல்கிற சொல் வழியாகவும் செவி வழியாக தான் ஒரு இயக்குநர்களுக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். அந்த படத்தினுடைய கதாநாயகனை 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டு எந்த தோல்வி இல்லாமல் ஒரு படத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. படம் எடுப்பது ரொம்ப ஈஸி, படத்தை வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதை வியாபாரம் செய்வது மட்டும்தான் இங்கு கடினமாக இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கிறது. காரணம், இந்த இயக்குனரை அன்பு தம்பி மகேந்திரன் அவர்கள் மனதார பாராட்டியிருக்கிறார். ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து வெளியே வருங்க. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரோடு இணைந்து இருந்தால் அது எவ்வளவு சுமையாக இருந்தாலும் அந்த படம் ஈஸியாக வந்து திரையரங்குக்கு வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அது முதல் படைப்பிலேயே அவதார் அவர்கள் இந்த படத்தில் வந்து பேர் எடுத்துருக்குது. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்ம கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நான் காலையில் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவர் எந்த ஒரு பந்தாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கதை சொல்லி ஆஃபீஸ் போட்டு விட்டுன்னு எவ்வளோ நடக்குதுன்றது பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. அதையெல்லாம் கடந்து ஒரு சினிமா கலைஞனாக தொடர்ந்து அவருடைய பணிவை பார்த்து நான் உண்மையிலேயே தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இதை ஒரு அழகாக கொண்டு வந்து இன்றைக்கி படத்தை இசை விழாவுக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்த ரிலீஸுக்கும் ஐயனார் சார் சொன்ன போல் ஈஸியாக அந்த படம் வெளியே வந்துடும். யாரும் வந்து வாங்கலையானாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, அவர் கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவார். அவ்வளோ பெரிய ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞனாக அவரை பார்க்குற ஐயனார் அவர்களை. இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த டைலர் பார்த்தோம். உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்து நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் பெரிய இடத்த வந்து அச்சீவ் பண்ணணுன்றது நான் முன்னாடியே பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை கொண்டு போய் அவரையும் சேர்க்கணும் அப்படின்றது பார்க்குறோம். இங்கே தொழில் ரீதியாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுவதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன், சொன்னாங்க வரும்போதே. ஆனால் அவர் அந்த சாங்கில் வந்து அவ்வளோ அழகாக அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ்லாம் பார்த்தேன். ஏதோ நடிக்க தெரியாது, சும்மா ஏதோ பணம் கொடுத்துருக்காரு, நடிக்க வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக அதில் நடிச்சிருக்காரு. நீங்கள் சினிமாவில் போடுற முதலீடு உங்களுடைய நடிப்பு இதுதாங்க. இங்கே பல கோடி விட்டு தான் ஒரு இடத்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இயக்குநர்களும் தான் நினச்ச கதையை எடுக்கணுன்னா அவங்களும் உள்ளே வந்து போட்டால் தான்
ஒரே இடத்துல வெற்றி கிடைக்காது, பல இடங்களை கடந்து வந்தால் தான் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு நடிகனாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நடிப்புக்கான லைஃப் இருக்குது. இந்த தம்பியுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் எடுத்து அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுக்கணுங்க, நடிக்க முடியாது, வரமாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த ஷாட்டில் தம்பி பார்க்கும்போது உண்மையில் லைவாக பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே கண்டிப்பாக உனக்கான இடம் கண்டிப்பாக வரும் தம்பி, அதில் எந்த மாற்ற கருத்து, யாருமே யாரையும் தடுக்க முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்டு தான், வானத்திலேருந்து கொட்டுற மழை போல தான். அது யாரு மழைனாலும் சில்லும் கொட்டலாம், அது ஐஸ்மையா கொட்டினா கூட கொட்டலாம். அதுபோல் உனக்கான இடம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்குது. பல இதில் பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்தித்த நண்பர்கள் தான் பார்க்குறேன். மாஸ்டர் சொல்ல தேவையில்லை, பாலகுமரன் அவர்கள் ஒரு அழகான சாங்கு எடுக்கணும்னா அவர் போல் ஷார்ட் கம்போஸ் பார்க்க முடியாது. என்னுடைய முதல் படத்துலேயே எனக்கு பிடிச்சா போல் 2 சாங் எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒரு மாஸ்டர், அவர் பேசவே மாட்டார், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் சினிமாவில் அங்கங்கே அத்தி பூத்தாப்பில் ஒரு படங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த படத்தினுடைய கவிஞர் இருக்கார் கருணாநிதி அவர்கள். அவர்லாம் வந்து வரிகள் அப்படி எழுதுவார், கரெக்டான படங்கள், பெரிய படங்கள் அமையலை. அப்படிப்பட்ட ஒரு என்னது கடவுளை விட உயர்வாக சொல்லி ஒரு பாட்டு எழுதினார் என்னுடைய படத்தில் அம்மாவுக்காக. அப்படிப்பட்ட கவிஞர் அவர் கருணாநிதி அவர்கள். இந்த படத்தில் இது வெற்றி கூட்டணியில் அவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் ஒரு சாங் பாடியிருக்காங்க நமிதா அவர்கள். நானும் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன், பாட்டு எழுதியிருக்கு, பாடியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தினுடைய இசையே வந்து அச்சு அவர்கள். எனக்கு வந்து இந்த கஜானான்ற ஒரு படத்தில் தான் அவர் வந்து முதல் முறையாக பார்க்குறேன். அவருடைய ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு, இந்த சாங் பார்த்தேன், எனக்கு ரொம்ப லிரிக் வீடியோவோடு ஒரு சாங் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த சாங் பார்த்துட்டு ஒரு பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டிய ஒரு ஆச்சு, ஏன் அப்படியே பெரிய படங்கள்லாம் அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த படத்தில் அவருடைய பாடல்கள், அந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அதே போல் அந்த சாங்லேயும் டைலர்லேயும் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு மீண்டும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு அமைச்சிருக்காரு. இதையெல்லாம் கடந்து ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு அழகான, எவ்வளோ பெரிய கதைகள் செதுக்கினாலும் ஒரு வில்லன் தேவை. நம்மளுடைய அன்பு நம்பர் ஜீவாவை, நான் ஜீவா வந்து எப்பவுமே காமெடியாக தான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த படத்தில் பெரிய வில்லன் ஆகிட்டாவில், ஜீவாவை இனிமேல் பிடிக்கவே முடியாது. வாழ்த்துக்கள் ஜீவா. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற டெக்னீஷியன், கேமராமேன் அனைவருக்கும் நன்றி சொல்லி, கரை நாளைக்கு வந்து கரைன்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் இருக்குது. திடீர்னு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட என்கிட்ட சொல்லலை, நேற்று இதுதாங்க இங்கே வந்து எங்கே போர் உருவாகுது அப்படின்னு சொன்னால், நாட்டில் வறுமை கோட்டு கீழும் வறுமை கோட்டுக்கு மேலும் தான் போர் உருவாகிறது. ஒரு தயாரிப்பாளர், சிறுபட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை சொந்த பணம் எடுத்துகிட்டு வந்து பல வீடுகளுக்கு படம் முடிஞ்சு நடிப்போம், முடியாது அந்த டைமில் ஒரு வீடு விற்பாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கடந்து வந்துடும் நினைக்கிறோம். சில டைரக்டரால் பட்ஜெட்டில் பண்ண முடியலன்னா வீட்டில் இருந்து அப்போ தான் ஒரு 50 பவுன் எடுத்து போய் பேங்க்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியாது, வேறு என்னடா பண்ணுறது, இன்னொரு 20 லட்சம் ரூபா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், சின்ன படத்தை தேட்டர் கொண்டு வருவான்னு அப்போ தான் போய் முதல் முறையாக ஒரு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் 20 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ஆகும், இல்லை 1 கோடி ஆகும். அதை அடைக்கிறதுக்கு கூட அந்த படத்துலேருந்து வருமானம் வராது. அப்படி சிறு படங்களை, நீ உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் பிரஸ்காரர் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மெல்லாம் இங்கே வாழறதுக்கு காரணமே இது போல் சிறு படங்கள் இருப்பதினால் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த கரை டைட்டில், ஒரு படைப்பாளி எவ்வளோ அளவுக்கு அந்த கதையை நேசிக்கும் போது அந்த டைட்டிலை யோசித்து இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் வரணும் அப்படின்னு யோசித்து தான் ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் வச்சிருப்பார். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில், அதே பேரில் இன்னொரு பேர் வருது, தனுஷ் நடிக்கிறார். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதை பற்றி, ஆனால் இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய கடமையில் இங்கே இருக்கேன். காரணம், ஒரு முற்போக்கு சிந்தையோடு தயாரிப்பாளர் சங்கம் என்பது
தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதுதான் ஒரு சங்கத்தினுடைய அழகு. அந்த சங்கத்தின் அழகை அப்படி அழகாக உருவாக்க வேண்டும், ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நிர்வாகிகளை கொண்டு வந்து நம்ம அமர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. புதுசாக வர தயாரிப்பாளர் எதுக்கு மெம்பர் ஆகிறோம்? நான் படம் எடுக்கிறேன், எனக்கு எதனா பிரச்சனை வந்து நிற்பாங்க. நான் படம் எடுக்கிறேன், எனக்கு வழிகாட்டுவாங்க. இந்த படத்துக்கு தொழில் ரீதியாக பாதிப்புனா எங்களுக்கு வந்து முன்னாடி நிற்பாங்க. படம் ரிலீஸில் பிரச்சனை வந்து நிற்பாங்கன்றதுக்காக தான் ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு நாம் இணைந்து அதில் உறுப்பினர் ஆகிறோம். ஒரு டைலர் சென்சார் பண்ணிட்டாங்க, படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சால் கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டிலை வந்து வேற ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைமில் 2 டைட்டில், ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கே தான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். தொடர்ந்து சொந்த பணம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சங்கம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும்னா, படம் எடுத்ததிலிருந்து படத்தை முடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமாவையும் நம்ம வழி நடத்துகிறோம். அந்த சங்கமே ஒரு சாதாரண டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் இல்லை, பல டைட்டில்கள் இதே பிரச்சனை வருது. எனக்கு ஷாக்காக இருந்தீங்க உட்காந்த கரை அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. நாளைக்கு 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. பாதிப்பு எங்கே வருது? ஒரு தயாரிப்பாளர் சிறு படத்துக்கு எந்த படம் சோசியல் மீடியாவில் தட்டினா எந்த படம் வரும்? நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சோசியல் மீடியாவில் தட்டினீங்கன்னா திருமலை பேசியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் கரை வரும். நீங்கள் கரைன்னு போட்டிங்கன்னா தனுஷ் படத்துக்கு போய்டும் நேராக. இந்த படத்தினுடைய லிஸ்ட்டே வராது யூடியூப்பில் தட்டினா. ஆரி வந்திருக்காரு, இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டால் தான் அந்த படத்துக்கு வரும். நீங்கள் கரண் போட்டு எந்த படத்துக்கு வரும்? நேராக தனுஷ் படத்துக்கு தான் போடும். சோசியல் மீடியாவில் உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் நாளையிலேருந்து. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளோ முக்கியம். அப்படி செதுக்கி வச்ச ஒரு டைட்டிலை பைலா பிரகாரம் சங்கத்தில் பதிவு செஞ்சு ரெனியூவல் முடியுதுன்னா ரெனியூவல் சங்கத்திலேருந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மெயில் போட்டு, சார் ரெனியூவல் டேட்டு முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும். யாருக்கானா திரும்ப ரெனியூவலுக்கும் லெட்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை ரெனியூவல் பண்ண கொடுக்காம ஒரு சங்கம் இயங்குதுன்னா 22 பண்ண டைட்டில் முதல் முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புரட்சியை நான் பார்த்தது அன்பு நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர் விஷால் மூலம் தான் நான் புரட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு தலைவராக பதவி ஏற்றுக்கின 10 நாளில் எந்த சங்கமானாரு சினிமா வழி நடத்துறது இங்கே தான் உட்காந்து 6 மாசத்துல அவ்வளோ திட்டங்களை போட்டு யாருக்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், படத்தை நம்பி நடிச்சிருக்க கலைஞர்களுக்கு அந்த படம் கிராண்டா வெளியே வரணும். கியூபில் போய் கண்டென்ட் கொடுத்துட்டு எங்கே நிற்கிறோம்? அவங்களுக்காக 4 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு. அவ்வளவுக்கு கொடுமைகளை சரி செஞ்சது விஷால் அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் 200 கம்ப்ளைண்ட் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில். 10 வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்ற முடியாதுன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் இருந்து தவறு எங்க நடக்குதோ ஒரே நாள் அங்க மாற்றத்தை உருவாக்கணும். அதை கடந்து வந்து எங்கடா சரி செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா திரையரங்குக்கு போனா பிரச்சனை, கியூபுக்கு போனா பிரச்சனை, படம் மல்டிபிளக்ஸ் தியேட்டருக்கு போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சரி செய்ய வேண்டிய இடம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கமே 5 சங்கமா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை ஒன்னா நின்று குரல் கொடுத்து அந்த படத்துக்கு வந்து நிற்கணும்ல. சிறுபடம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரும் ஒரு மாசம் தேர்தலுக்காக வீட்டை குடும்பத்தை உட்காந்து ஓட்டு கேட்டீங்களே, எதுக்காக? இங்க தயாரிப்பாளர்களுக்கு 2 பேர் சங்கத்திலிருந்து ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளரை வாழ்த்தணும். அதுக்கு தான் ஒரு சங்கம். அதை கூட செய்யறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க எல்லாம் பதவியில் இருக்கீங்க? பதவி எதுக்காக? மன வருத்தம். ஒரு வாரத்திலிருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். நாங்க சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். எல்லாரும் போராளி உருவாக மாட்டான், 1000 பேர்ல ஒரு ஆள் தான் போராளி உருவாகுவாங்க. அப்படி தொடர்ந்து சினிமாவை வழி நடத்த வேண்டும் என்று பல முறை போர்க்குணம் கொடுத்துரும்.
இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் 100 ரூபாய் இல்லை, கோடி கோடியா. ஐநார் சார் சொன்னார், சார் இப்போ கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படையெடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்தர் போல, ஜீவா போல புது புது இயக்குனர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா பயந்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்க்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம், ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எவ்வளவு 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆகுனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்காந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது. மனம் அவ்வளவு வருத்து இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சார் எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனரை 3 டைம் பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலையோ கேரளாலையோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்மெல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியால வருது, ஃபுல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃப்ரேம் நீங்க விட்டு பாருங்க பார்க்கலாம், வெளியே வர முடியாது. குண்டா சொத்து வெளியே வர முடியாது. கரெக்ஷன் போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரா உண்ணாதவரும் உட்காரணும் போய் கமிஷன் உட்கார்ந்த பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி, தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்போ போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட்? இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். என் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகை இருக்கிறீங்களே, இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு. ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? எது லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைமோடு பாருங்க. சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்தில் இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டது 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்லாம் கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற,
நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், அங்கதான் கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் யாருக்கிட்ட சொல்ல, கமிஷன் ஆஃபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்றேன், பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடிகர் முதலையே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து தான், நான் தான் சொல்கிறேன். ப்ரெஸ் எங்கே இருக்குது, தனியாகவா இருக்குது? சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்றா சேர்ந்து இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேலே தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு. இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓகே, என்ன ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார், ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ. ஒருத்தன் ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒருத்தன் ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆனால் எப்படி, அவனுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. அவனுக்கு ஒரு இப்படி தான் ஒரு மனுஷாக இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேமராமேன் வில்லியம்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் RR பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க.
இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவாண்ணா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்டு எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லனு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்றைக்கி இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்டு ஆரினா, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்டு எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேரை மறந்துட்டு சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ.